जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई शिरडी साई माई. ஜெய் சர்க்குருநாதா. இன்றைய வகுப்பில் பார்த்தீங்கன்னா தூப் ஆரத்தி மாலை ஆரத்தியில் இன்றைக்கி நம்ம இந்த ஸ்ரீ சாயிசே கிருபாநிதேங்கிற பாடலையும் ருசோ மமப்ரியான்கிற பாடலையும் அடியன் பாட போகிறோம், கற்றுக்க போகிறோம். ஸோ இது அடியன் கொடுத்த பிடிஎஃப்பில் 48வது பக்கம் இருக்குது. எல்லோரும் 48வது பக்கம் எடுத்துக்கோங்க. சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாயிநாத் மகாராஜ் கி ஜெய். ஜெகத் மாதே ராதே கிருஷ்ணமாயி கி ஜெய். ஜெய் சர்க்குருநாதா. பாபாவுடைய அருட்பெரும் கருணையினால் இன்றைய வகுப்பில் 2 பாட்டு. இது ஸ்லோகம் ஸ்ரீ சாயிசே கிருபாநிதேன்னு சொல்லக்கூடிய சோஸ்திரம். இதில் 8வது பாடல் தான் ரொம்ப புதுசு. இதைத்தான் அடியன் உங்களுக்கு இன்ச்சு டு இன்ச்சா அடியன் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இந்த 7வது ஸ்லோகம் சோஸ்திரம் உங்கள் எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும், சொல்லி கொடுத்துருக்கேன் இன்ச்சு டு இன்ச்சா. ஸோ ஆகையினால இந்த 7வது ஸ்லோக சோஸ்திரத்தை அடியன் எப்பொழுதும் போல் பாடிடுறேன். இந்த 8வது பாடலை மட்டும் இன்ச்சு டு இன்ச்சா சொல்லி கொடுத்துட்டதுக்கு அப்புறமா கடைசியை அடியன் பாடுறேங்கிறத அடியன் சொல்லிக்கிறேன். ஸோ 7வது ஸ்லோக சோஸ்திரத்தை அடியன் படிக்கிறேன். ஸ்ரீ சாயிசே கிருபாநிதே அகிர்நிருணாம் ஷர்வாத் சித்தி பிரத யஸ்மத் பாதரஜ பிரபாவ மதுலம் தாதா விவக்யாச்சமஹ சத்வக்யாச்சரணம் கிருதாஞ்சலிபுட சம்பிராமிதோஸ்மி பிரபோ ஸ்ரீமத் சாயி பரே சபாத கமலான் நான்யம் சரண்யம் மம சாயி ரூபதர ரோகவோத்தமம் பக்த காம விபுத்ரமம் பிரபும் மாயயோ பகத சித்த சுத்தயே சித்தயாம் கமக நிரிஷம் முதா शरशुदां सुप्रतिमं प्रकाशं कृपादवत्रं दवसायिनाथ तवतीयपादा समदास्तिदानां स्वच्छायया तामपकरोत् उपासनास्तैव दसायिनाथ श्रीं हयोभासनिहासदस्वं रमेन्मनोन्मे तव पादयुग्मे भृङ्गो यदाब्जे मकरन्दलुप्तः अनेकजन्मार्चितपाप संशयो भवेत् भवत्पादसरोजदर्शनात् समस्वसर्वान् अपरार्धभुञ्जकान् प्रसीद साये सद्गुरो दयानिधि श्री साईनाथ चरणामृतपूतचित्तास् तत्पादसेवनरहतः सदधञ्च भक्त्या संसारजन्युनिधौ दवने ददास्ते कैवल्यताम परमं समवाप्नुवन्ति सोऽस्त्रमे तत्पडे भक्त्या यो नरस्तन्मना सदा सद्गुरो साईनाथस्य कृपापात्रं भवेत् ध्रुवम्. 8வது பாட்டு எல்லாரும் அவசியம் பாட வேண்டியது, கற்றுக்கொள்ள வேண்டியது. முதல்ல இன்ச்சு டு இன்ச்சா 4 வரிகளாக கற்றுக்கொண்டு கடைசியில் பாடலாம். रुसो मम प्रियाम्बिका मजवरी पिता की रुसो रुसो मम प्रियांगना प्रियसुधात्मजा की रुसो रुसो भगिनी बंधु की स्वसुर सासुभाई रुसो तनत गुरु साई माँ मजवरी कदी की रुसो. என்னப்பா அது ருசு ருசுன்னு என்னமோ வருதுன்னு அப்படின்னு நினைக்காதீங்க. ரொம்ப அற்புதமானது, ஆழமான வரிகள் இதெல்லாம். இதுக்கு என்ன ஃபஸ்ட்டு தமிழ் அர்த்தம்னா, என் அன்பு தாயார், பாச தந்தையார், என்னுடைய அன்பு மனைவி, என்னுடைய அன்பு புள்ள மகள், என் சகோதரி சகோதரன், என் மாமனார் மாமியார், இன்னும் யார் எல்லாம் என்னை வெறுத்தாலும் என் தத்த பிரபுவே குருநாதா, என் சாயி அன்னையே, நீங்கள் ஒருபோதும் என்னை வெறுத்து விடாதீர்கள்ன்ற அர்த்தம். எவ்வளவு ஒரு அழகான ஒரு வார்த்தைகளை கவனிக்கணும். நீங்கள் எவ்வளோ ஒரு ஆழமான விஷயம் பாருங்கள். சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் வெறுத்தாலும் பிரபு நீங்கள் என்னை மட்டும் வெறுத்துடாதீங்கப்பா அப்படின்னு அடக்கத்தோட பக்தியோட கேட்கக்கூடிய வார்த்தைகள் இருக்கு இல்லையா, ரொம்ப ஆழமானது. ஸோ இதை இன்ச்சு இன்ச்சா கற்றுப்போம். ருசு மம பிரியா, ருசு மம பிரியாம்பிகா, ருசு ருசு மம பிரியாம்பிகா, ருசு மம பிரியாம்பிகா மஜவரி
पिता की रुसु मजवरी पिता की रुसु रुसु मम प्रियांगना रुसु मम प्रियांगना रुसु मम प्रियांगना प्रिय सुदात्मजा की रुसु प्रिय सुदात्मजा की रुसु प्रिय सुदात्मजा की रुसु रुसु मम प्रियांबिका मजवरी पिता की रुसु रुसु मम प्रियांगना प्रिय सुदात्मजा की रुसु रुसु भगिनी बंधुकी रुसु भगिनी बंधुकी स्वसुर सा सुबाई रुसु स्वसुर स्व सुर स्व सुर स्व சுர சா சுபாயி ருசு இதெல்லாம் வந்து இஸ் வரும், அதுக்கப்புறம் சா வரும், சு வரும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா வார்த்தைகள் கொஞ்சம் குழப்பிக்கவே வேண்டாம், பாடும்போது அழகாக வந்துடும். கடைசி வரி ந தத்த குரு சாயிமா ந தத்த குரு சாயிமா மஜவரி கதிகி ருசு கதிகி ருசு ஒன்றை நீ தான்ப்பா கதின்னு அர்த்தம். ஸோ இதை பாடுற रुसो मम प्रियांबिका मजवरी पिता की रुसो रुसो मम प्रियांगना प्रिय सुदात्मजा की रुसो रुसो भगिनी बंधुकी स्वसुर सासु भाई रुसो तनत गुरु साई माँ मजवरी कदी की रुसो पुसो न सुन पाइद्या मजन प्रातृजाया पुसो पुसो न प्रिय सोयरे प्रिय सखी ज्ञाति पुसो पुसो न स्कृत नासका स्वजन नाप्त बंधु पुसो परीन गुरु सा இமாமஜவரி கதீம் கீருசு. இதுக்கு என்ன ஃபஸ்ட்டு தமிழ் அர்த்தம் அப்படின்னா, என்னுடைய மருமவை என்னை ஒதுக்கலாம் பாபா, என்னுடைய சகோதரனுடைய மனைவி கூட என்னை ஒதுக்கலாம், என்னுடைய நெருங்கின உற்றார் உறவினர் என்னை விட்டு போகலாம், என்னுடைய சக ஜனங்கள் கூட என்னை ஒதுக்கலாம், என்னுடைய உயிர் நண்பன் கூட என்னை விட்டு போகலாம். ஆனால் ஹே சாயி அன்னையே, நீங்கள் ஒருபோதும் என்னை வெறுக்காதீர்கள் அப்படின்றது அர்த்தம். இப்போ இன்ச்சுட்டின் கற்றுப்போமா. புசு ந சுன பாய் தியா புசு ந சுன பாயி தியா புசு ந சுனபா இத்யா புசு புசோ ந சுனபா இத்யா மஜன பிரார்த்ருஜாயா புசு மஜன பிரார்த்ருஜாயா புசு புசு ந சுனபா இத்யா மஜன பிரார்த்ருஜாயா புசு புசு ந பிரிய சோயரே புசு ந பிரிய சோயரே பிரிய சகி ஞாதி புசு பிரிய சகி ந ஞாதி புசு பிரிய சகி ந ஞாதி புசு. மூன்றாவது புசு சுக்ரதனா சுக்ருதனா சுக்ருதனா சகா புசு. நான் பக்கத்தில் இந்த பேனால் கூட எழுதிருக்கேன். சுக்ருதனா புசு புசு சுக்ருதனா சகா புசு சுக்ருதனா சகா. ஸ்வஜன நாப்த பந்து புசு ஸ்வஜன ஸ்வஜன நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்க ஸ்வஜன நாப்த பந்து புசு பரீன குரு சாயிமா மஜவரி கதிகி ருசு. இதை வந்து அடியன் பாடுறேன். புசோ ந சுன பாயித்யா மஜன பிராத்ருஜாயா புசோ புசோ ந பிரிய சோயரே பிரிய சகி ஞாதி புசு புசோ ந ஸ்கிருத நாசகா ஸ்வஜன நாப்த பந்து புசு பரீன குரு சாயிமா மஜவரி கதிகி ருசு. இந்த ருசு மம பிரியாவை பொறுத்து வார்த்தைகள் எல்லாம் இங்கேக்கு அங்கே சேரும், இங்கேக்கு அங்கே சேரும், இங்கேக்கு அங்கே சேரும், நிறையா முன்ன பின்ன அப்படி இப்படி ஜாயிண்ட் ஆகும். ஸோ அதனால் இந்த பாடலை மாத்திரம் கொஞ்சம் ரொம்ப கவனமாக ஸ்ரத்தையோடு கற்றுக்குங்க. ரொம்ப அற்புதமான பாடல்.
पुसो न सुनबाहिद्यामजन प्रातृजाया पुसो पुसो न प्रियसो यरे प्रिय सखी ज्ञाति पुसो पुसो न स्कृतना सखा स्वजन नात बंधो पुसो परीन गुरु साई मा मजवरी कदी की रुसो पुसो न अपला मूले तरुण वर्थ विघ्ना पुसो पुसो न गुरुता कुठे मजन तो रसाने पुसो पुसो न सपले पुरे स्वजन साधु कीना पुसो परीन गुरु साई मा मजवरी कदी की रुसो என்னன்னா என்னை பெண்களோ குழந்தைகளோ இளைஞர்களோ முதியோர்களோ பெரும் மதிப்பிற்குரியவர்களோ சிறியவர்களோ என்னை விட்டு போகலாம். நல்லொழுக்கமிக்கவர்களோ கெட்டவர்களோ கயவர்களோ என்னை வெறுக்கலாம். கனவான்களும் தூயவர்களும் துறவிகளும் என்னை வெறுக்கலாம். ஆனால் என் சாயி குருவே, என் சாயி தாயே, நீங்கள் ஒருபோதும் என்னை வெறுக்காதீர்கள். இந்த பாடலை பாடுனா நம்ம பிரார்த்தனை பண்ணணுமாங்க? நீங்கள் இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த பாட்டெல்லாம் பாடுனா இதுக்கு தனியாக வேற எனக்கு கல்யாணம் ஆகணும், அது வேணும் இது வேணும், எனக்கு யாரும் இல்லை, நீ தான் காப்பாற்றணுங்கிறதுக்கு ஏன் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு? இந்த பாட்டே போதுமே. அழகான வரிகள். புசோ ந அப்பலா முலே, புசோ ந அப்பலா முலே, தருண வர்த்தவிக்கி நா புசு, வர்த்தவிக்கி நா புசு, வர்த்தவகி நா புசு, புசோ ந அப்பலா முலே தருண வர்த்தவிக்கி நா புசோ, புசோ ந குரு தாக்குடே, புசோ ந குரு தாக்குடே, மஜன தோர சானே புசோ, மஜன தோர சானே புசோ, புசோ ந சபலே புரே, புசோ ந சபலே புரே, ஸ்வஜன சாது கி நா புசோ, ஸ்வஜன சாது கி நா புசு, பரின குரு சாயிமா மஜவரி கதிகி ருசு. ஸோ பாடலாமா? புசோ ந அப்பலா முலே तरुण वर्थ विघ्ना पुसो पुसो न गुरुता कुटे मजन तो रसाने पुसो पुसो न सपले पूरे स्वजन सातु की ना पुसो परीन गुरु साई माँ मजवरी कदी की रुसो रुसो सतुर तत्विद विबुध प्राज्ञानी रुसो रुसो गिविदुषी स्त्रिया कुशल पंडिता की रुसो रुसो मगिपतियति भजक तापसी की रुसो तनत गुरु साई माँ मजवरी कदी की रुसो. இதுக்கு என்ன தமிழ் அர்த்தம் பார்த்துருவோமா? என்னை கற்றறிந்த புத்திசாலிகளும் வேதங்கள் பஞ்சம் பூத ஞானம் உள்ளவர்களும் அறிவுடையோர் வெறுத்தாலும் எல்லாம் அறிந்த ஞானிகள் பண்டிதர்கள் அரசர்கள் ஆழ்ந்து படித்த புத்திசாலியான பெண்கள் அல்லது திறமைசாலிகள் என்னை வெறுத்தாலும் என் தத்த குருநாதா என் சாயி அன்னையே நீங்கள் ஒருபோதும் என்னை வெறுக்காதீர்கள் அப்படின்றது அர்த்தம். ஸோ ருசு சதுர தத்வித தத்வித் விபூத பிராக்ஞ ஞானி ருசு ருசு சதுர தத்வித் தத்வித் தத்வவித் தத்வவித் விபூத விபூத பிராக்ஞ ஞானி ருசு ருசு சதுர தத்வவித் விபூத பிராக்ஞ ஞானி ருசு ருசு சதுர தத்வவித் விபூத பிராக்ஞ ஞானி ருசு ருசு ஹி விதுஷி ஸ்ரீயா ருசு ஹி விதுஷி ஸ்ரீயா குசல பண்டிதாகி ருசு குசல பண்டிதாகி ருசு ருசு கி விதுஷி ஸ்ரீயா குசல பண்டிதாகி ருசு ருசு
மகிபதியதி ருசு மகிபதியதி பஜக தாபசிஹி ருசு பஜக தாபசிஹி ருசு ருசு மகிபதியதி பஜக தாபசிஹி ருசு தனர்த்த குரு சாயிமா மஜவரி கதீம் கீ ருசு. ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாரும் கவனிக்கணும். இங்கே கடைசியில் ந தத்த குரு சாயிமான்னு இருக்கா, அப்படியே மேலே அதுக்கு முன்னாடி மூணாவது படித்தோம்ல அதில் பரிண குரு சாயிமான்னு இருக்கும் பாருங்க. எந்த இடத்துல ந தத்த குரு அப்படின்னு இருக்கு, இங்கே கீழே பரிண குரு சாயிமா இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரிலாம் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அகையினால கற்றுக்கணும். ருசு சதுர தத்வவித் விபுத பிராஜ்ஞானி ருசோ ருசோகி விதுஷி ஸ்ரீயா குசல பண்டிதா கீ ருசோ ருசோ மகிபதியதி பஜக தாபசி கீ ருசோ தனத்த குரு சாயிமா மஜவரி கதி கீ ருசோ ருசோ கவி ருஷி முனி அனகசித யோகி ருசோ ருசோகி கிருக தேவதா நிகுல கிராம தேவி ருசோ ருசோ கலபிச்சாச்சகி மலின டாங்கினி கீ ருசோ தனர்த்த குரு சாயிமா மஜவரி கதீம் கீ ருசோ. இதுக்கு என்ன தமிழ் அர்த்தம் தெரியுங்களா? என்னை கவிபாடும் புலவர்கள், ரிஷிகள், முனிவர்கள், புனித சித்த யோகிகள் வெறுத்தாலும், என்னை குலதெய்வம் கிராம தேவதை வெறுத்தாலும், என்னை பேயி பிசாசு துஷ்ட ஆவிகள் கூட வெறுத்தாலும், என் தத்த குருநாதா, என் சாயி அன்னையே, நீங்கள் ஒருபோதும் என்னை வெறுக்காதீர்கள் அப்படின்றது அர்த்தம். ருசு கவி ருஷி முனி. ருசு கவி ருஷி முனி அனக சித்த யோகி ருசு அனக சித்த யோகி ருசு ருசு கவி ருஷி முனி அனக சித்த யோகி ருசு ருசு கவி ருஷி முனி அனக சித்த யோகி ருசு ருசுஹி கிருகதேவதா ருசுஹி கிருகதேவதா நி குலக்கிராம தேவி குலக்கிராம தேவி ருசு. கிருகதேவதா அப்படின்னாலே நம்மளுடைய குலதெய்வம். அடுத்து நீ குலக்கிராம தேவி ருசு அப்படின்னா கிராமத்து தேவதைன்னு அர்த்தம். ருசு கி கிருகதேவதா நீ குலக்கிராம தேவி ருசு ருசு கல பிசாச்சகி கல பிசாச்சகி கல பிசாச்சகி மலின டாங்கினி ஹி ருசு மலின டாங்கினி கி ருசு மலின டாங்கினி கே ருசு ந தத்த குரு சாயிமா மஜவரி கதிகி ருசு ருசு கவி ருஷி முனி அனகசித யோகி ருசு ருசோகி கிருக தேவதா நிகுல கிராம தேவி ருசு ருசு கலபிச்சாச்சகி மலின டாங்கினி கி ருசு தனர்த்த குரு சாயிமா மஜவரி கதி கி ருசு ருசு மிருக கக கிருமி அகில ஜீவ ஜந்து ருசு ருசோ விட பிரபிரஸ்தரா அசல ஆபகாதி ருசு ருசோ கபவனாக்னிவார் அவனி பஞ்சதத்வேம் ருசு தனர்த்த குரு சாயிமா மஜவரி கதி கி ருசு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, என்னை மிருகங்களோ பறவைகள் அனைத்து பிராணிகளும் வெறுத்தாலும், மரம் கல் மலை ஆறு கடல் என்ன வெறுத்தாலும், ஆகாயம் காத்து நெருப்பு நீர் பூமி பஞ்சமகா பூதங்கள் கூட என்னை வெறுத்தாலும், என் தத்தகுருவே என் சாயி அன்னையே நீங்கள் ஒருபோதும் என்னை வெறுக்காதீர்கள் அப்படின்றது அர்த்தம். ருசு மிருக கிருமி ருசு
மிருகக கிருமி. ருசு மிருகக கிருமி. அகில ஜீவஜந்து ருசு. சில வார்த்தைகள்லாம் வாயில் நுழையுன்றதுனால நான் டக்குன்னு அடுத்த வரிக்கு போயிடுறேன். புரியுதுங்களா? ருசு மிருகக கிருமி அகில ஜீவஜந்து ருசு. ருசு விடப பிரஸ்தரா. ருசு விடப பிரஸ்தரா. ருசு விடப பிரஸ்தரா. அசல ஆபகாப்தி ருசு. அசல ஆபகாப்தி ருசு. ருசு க பவனாக்னிவார். ருசு க பவனாக்னிவார். அவனி பஞ்சதத்வே ருசு. அவனி பஞ்சதத்வே ருசு. நதத்த குரு சாயிமா மஜவரி கதிகி ருசு. ருசு மிருகக கிருமி அகில ஜீவ ஜந்து ருசு. ருசு விடப பிரஸ்தரா. அசல ஆபகாப்தி ருசு. ருசு கபவனாக்னிவார். அவனி பஞ்சதத்வே ருசு. தனர்த்த குரு சாயிமா மஜவரி கதிகி ருசு. ருசு விமல கிண்ணரா அமல யக்ஷினி கி ருசு. ருசு சசிகதாதிகி ககனி தாரகா கி ருசு. ருசு அமர ராஜகி ஆதய தர்ம ராஜா ருசு. தனர்த்த குரு சாயிமா மஜவரி கதிகி ருசு. இதுக்கு என்ன தமிழ் அர்த்தம்னா, தேவலோகத்தில் ஆடக்கூடிய ஆடி பாடக்கூடிய கலைஞர்களோ அழகான லக்ஷ்மிகள் அல்லது தேவலோக தேவதைகளோ என்ன வெறுத்தாலும் சரி, வானத்தில் இருக்கிற நிலவு சூரியன் நட்சத்திரம் கிரகங்கள் வெறுத்தாலும் சரி, இந்திரலோகத்து அதிபதியான இந்திரன் அன்பு பாசமற்ற யமதர்மராஜன் கூட என்னை வெறுத்தாலும் சரி பாபா, என் தத்த குருவே, என் தாயே, சாயி மாயையே, என்னை ஒருபோதும் வெறுக்காதீர்கள் அப்படின்றத அர்த்தம். ருசு விமல கிண்ணரா. ருசு விமல கிண்ணரா. அமல யக்ஷினி கி ருசு. அமல யக்ஷினி கே ருசு. ருசு சசி ககாதிகி. ருசு சசி ககாதிகி. ககனி தாரகாகி ருசு. ககனி தாரகாகி ருசு. ருசு அமர ராஜகி. ருசு அமர ராஜகி. அதய தர்மராஜா ருசு. அதய தர்மராஜா ருசு. நதத்த குரு சாயிமா மஜவரி கதிகி ருசு. ருசு விமல கிண்ணரா அமல யக்ஷினி கி ருசு. ருசு சசிகதாதிகி ககனி தாரகா கி ருசு. ருசு அமர ராஜகி ஆதய தர்ம ராஜா ருசு. தனர்த்த குரு சாயிமா மஜவரி கதிகி ருசு. ருசு மன சரஸ்வதி சபல சீததே கி ருசு. ருசு வபுத்தி சாகிலா கடின கால தோ கி ருசு. ருசு சகல விஸ்மகி மயிது பிரம்ம கோலம் ருசு. தனத்த குரு சாயிமா மஜவரி கதீம் கி ருசு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னுடைய பகுத்தறிவும் பேச்சும் அலைப்பாயக்கூடிய மனமும் என்னை வெறுத்தாலும், என் உடலும் 10 திசைகளும் என்னை வெறுத்தாலும், என்னை சுற்றியுள்ள கடினமான சூழ்நிலைகள் கூட என்னை வெறுத்தாலும், இந்த உலகம் மட்டுமல்ல இந்த பிரபஞ்சமே என்னை வெறுத்தாலும் சரி, என் தத்த குருவே, சாயி அன்னையே, நீங்கள் ஒருபோதும் என்னை வெறுக்காதீர்கள் அப்படின்றது அர்த்தம். ருசு மன சரஸ்வதி. ருசு மன சரஸ்வதி. சபல சித்த தேகி ருசு. சபல சித்த தேகி ருசு. ருசு வபு. ருசு வபு திசாகிலா. திசாகிலா
கடின கால தோகி ருசு கடின கால தோகி ருசு ருசு சகல விஸ்மகி ருசு சகல விஸ்மகி மயிது மயிது பிரம்மகோலம் ருசு பிரம்மகோலம் ருசு தனத்த குரு சாயிமா மஜவரி கதிகே ருசு ருசு மன சரஸ்வதி சபல சீததே கி ருசு ருசு வபுதி சாகிலா कठिन काल सोगी रुसो रुसो सकल विस्म की मयिदु ब्रह्म कोलम रुसो तनर्थ गुरु साईमा मजवरी कदी की रुसो विमूढ़ मनुनि हसो मजन मस्रराकीटसो पताप्रिसिकी उल्लसो जनन कर्तमीनापसो नतोर्क कृतिसा तसो अशिव भाव मागे गसो प्रपंची प्रपंची मन हेरुसो திருடவீர சித்தி கீட்டசோ. இதுக்கு என்ன தமிழ் அர்த்தன்றதை பார்த்துருவோமா? மக்கள் என்னை முட்டாள் என்று கூறி சிரித்து பரிகாசம் செய்யலாம், ஆனாலும் பொறாமை என்னை தீண்ட வேண்டாம். இறைவனின் திருப்பாதங்களை பற்றி கொள்வதிலேயே என் மனம் மகிழ்ச்சி அடையட்டும். என் மனம் ஜனன மரண கட்டுகளிலிருந்து சிக்க வேண்டாம். என் மனோதிடம் என்ற மலை சிதறி விழ வேண்டாம். எனக்கு யார் மீது கெட்ட எண்ணங்களும் வர வேண்டாம். என்னை சுற்றி நடக்கும் உலக நடப்புகள் மீது எனக்கு கோபம் வரட்டும். எதிலும் எனக்கு ஆசை வராமல் விரக்தி சுபாவத்தில் என் மனம் திடமாக இருக்க வேண்டும் அப்படின்றது ஒரு அர்த்தம். ஆகையினால இந்த பாட்டை நம்ம இன்ச்சுட்டு இன்ச்சா கற்றுப்போம். விமூட மனுனி ஹசோ விமூட மனுனி ஹசோ விமூட மனுனி ஹசோ மஜன மஸ்ராகீட்டசோ மஜன மஸ்ராகீட்டசோ பதா பிரிசி உல்லசோ பதா பிரிசி உல்லசோ ஜனன கர்த்தமி நாபசோ ஜனன கர்த்தமி நாபசோ ந துர்க கிருத்திசா தசோ ந துர்க கிருத்திசா தசோ ந துர்க கிருத்திசா தசோ அசிவ பாவ மாகே கசோ அசிவ பாவ மாகே கசோ பிரபஞ்சி மனஹே ருசோ பிரபஞ்சி மனஹே ருசோ திருட விரக்தி சித்தி டசோ திருட விரக்தி சித்தி டசோ திருட விரக்தி சித்தி டசோ விமூட மனோனி ஹசோ மஜன மஸ்ரராகீட்டசோ பதா பிரிசிக்கி உல்லசோ ஜனன கர்த்தமீனாபசோ நதோர்க கிருதி சாதசோ அசிவ பாவ மாகே கசோ பிரபஞ்சி மனஹேருசோ திருடவீர சித்தி கீட்டசோ குணாசி கிருணானசோ ந சப்ஸ்ருகாகசாசி அசோ ஸ்தவைத ஹிருதயீவசோ மனசித்யானி சாயீவசோ பதி பிரணயவோ ரசோ நிகில த்ரஷ்ய பாபாதிசோ நன்ஹத் குரு சாயிமா உபரியாசனே லாருசு. இதுக்கு என்ன தமிழ் அர்த்தம்னா, எனக்கு மற்றவர்கள் மேல் எந்த விருப்பும் எழ வேண்டாம். என் மனதில் எந்த விதமான விருப்பங்களும் எழ வேண்டாம். என் எண்ணங்களில் மனதில் இதயத்தில் நீங்கள் மட்டுமே இருக்க வேண்டும். உங்கள் திருப்பாதங்களில் அன்பு பெருக வேண்டும். நான் பார்க்கும் பார்வையில் நீங்கள் மட்டும் தெரிய வேண்டும். ஸ்ரீ தத்த குருவே, என் தாயே, மேற்கூறிய என் வேண்டுதல்களை மறக்க வேண்டாம் அப்படின்றது அர்த்தம். இந்த 10ஆவதோட இந்த பாடல் முடிகிறது. ஆகையினால இந்த பாடலை இன்ச்சுட்டு இன்ச்சா கற்றுப்போம். குணாசி கிருணானசோ குணாசிஹி
கிருணா நசோ குணாசிகி கிருணா நசோ நசஸ்பிருகா 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 கசாசி அசோ நசஸ்பிருகா கசாசி அசோ ஸ்தைவ ஹிருதயீ வசோ ஸ்தைவ ஹிருதயீ வசோ ஸ்தைவ ஹிருதயீ வசோ மனசி தியானி சாயி வசோ மனசு தியானம் சாயே பண்ணணும்னு அர்த்தம் மனசி தியானி சாயி வசோ பதி பிரணய ஓ ரசோ பதி பிரணய ஓ ரசோ நிகில திரஷ்ய பாபா திசோ நான் எங்கெல்லாம் பார்க்குறேனோ நீ அங்கெல்லாம் தெரியணும் அப்படின்றது அர்த்தம் ந தத்த குரு சாயிமா உபரி யா செனேலா ருசோ என்னுடைய வேண்டுதலை தயவு பண்ணி நீங்கள் மறக்கவே கூடாதுன்னு அர்த்தம் ந தத்த குரு சாயிமா உபரி யா சனேலா ருசோ குணாசி கிருணானசோ ந சப்ஸ்ருகா கசாசி அசோ ஸ்தவைத ஹிருதயீவசோ மனசி தியானி சாயீவசோ பதி பிரணயவோ ரசோ நிகில த்ரஷ்ய பாபாதிசோ தத குரு சாயிமா உபரியாசனேலாருசோ அவ்வளோதாங்க. இப்போ பாபாவுடைய அனுகிரகத்தினால ஒன்று இந்த சோஸ்திர பாராயணம்னு சொன்னோம் இல்லையா, ஸ்ரீ சாயி சேகிருப்பான், ஆல்ரெடி சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ புதுசாக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிற பாட்டு இந்த ஒரே பாட்டு தான் தூபாரத்தில் நீங்கள் கற்றுக்க வேண்டிய பாட்டு. மீது எல்லாம் உங்களுக்கு பரிச்சயம் தெரிந்த பாட்டு, ஆல்ரெடி சொல்லி கொடுத்த பாட்டு. இப்போ 8வது பாடலான ஸ்ரீ குரு பிரசாத யாசனா சதகம், யாசனானா பிக்ஷன்னு அர்த்தம். ஸோ ஆகையினால இந்த பாட்டை இப்போ அடியன் முழுசாக பாட போகிறேன். எல்லாரும் கவனமாக, இந்த பாட்டு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், பரவாயில்ல கற்றுக்குங்க. பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க, பாபா இந்த பாட்டை மட்டும் எனக்கு வரவை பாபா அப்படின்னு சொன்னால் வர வச்சிருவார், அவருக்கு தெரியும். சரிங்களா, கற்றுப்போம். रुसो मम प्रियाम्बिका मजवरी पिता की रुसो रुसो मम प्रियांगना प्रिय सुदात्मजा की रुसो रुसो भगिनी बंधु की स्वसुर सासुबाई रुसो तनत गुरु साई माँ मजवरी कदी की रुसो पुसो न सुन बाइद्या मजन प्रातृजाया पुसो पुसो न प्रिय सोयरे प्रिय सखी ज्ञाति पुसो पुसो न स्कृत ना सखा स्वजन नाथ बंदो पुसो परीन गुरु सा इमा मजवरी कदी की रुसो पुसो न अपला मूले तरुण वर्थ विघ्ना पुसो पुसो न गुरुता कुटे मजन तो रसाने पुसो पुसो न सपले पुरे स्वजन सातु की ना पुसो परीन गुरु साई माँ मजवरी कदी की रुसो रुसो सतुर तद्ववित् विबुध प्राज्ञानी रुसो रुसो गिविदुषी श्रिया कुशल पंडिता की रुसो रुसो मगिपति यति भजक तापसी की रुसो तनहर्त गुरु साई माँ मजवरी कदी की रुसो रुसो कवि ऋषि मुनि अनगसित योगी रुसो रुसोगी कृकतेवता निकुल क्रामते वीरुसो रुसो कलपि चाचकी मलिन डांगिनी की रुसो तनहर्त गुरु सा इमा मजवरी कदी की रुसो रुसो मृग गग कृमि अखिल जीव जंदो रुसो रुसो विड प्रशस्तरा असल आपकाति रुसो रुसो गभवनाग्निवार
அவனி பஞ்சதத்வே மிருசோ தன்ஹர்த்த குரு சாயிமா மஜவரி கதிகி ருசோ ருசோ விமல கிண்ணரா அமலயக்ஷிணி கி ருசோ ருசோ சசிகதாதிகி ககனிதாரகா கி ருசோ ருசோ அமர ராஜகி அதய தர்ம ராஜா ருசோ நதத்த குரு சாயிமா மஜவரி கதிகி ருசோ ருசோ மன சரஸ்வதி சபல சீததே கி ருசோ ருசோ வபுதி சாகிலா कठिन कारतो की रुसो रुसो सकल विस्म की मयि दुब्रह्म कोलम रुसो नधत गुरु साईमा मजवरी कदीम की रुसो विमोड मनुन्हि हसो मजन मस्ररा कीटसो पताप्रिसिकि उल्लसो जनन कर्तमीनापसो नतोर्क कृतितातसो अशिव भाव मागे गसो प्रपंची मनहेरुसो दृढवीर सिद्धि कीटसो गुणासी कृणानसो न संसृकागसासी असो स्तभैद हृथयैवसो मनसि ध्यानिसायैवसो पदीं प्रणय ओरसो निखिल तृष्य बाबातिसो नधर्त गुरु साईमा उपरियासनेला ருசோ. அவ்வளோதாங்க. பாபாவுடைய அருளால் இந்த 2 பாடலை இப்போ ரொம்ப முக்கியமாக கற்றுக்க வேண்டிய பாட்டு இந்த ருசு மம பிரியா தான். இதை சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ நாளைக்கு கார்த்தால வகுப்பில், அதாவது 10:30 மணி வகுப்பு நாளைக்கு. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். புஷ்பாஞ்சலி ஹரிஹி ஓம் யக்னேன யக்வஜன தேவாஸ்தானி தர்மானி பிரமாத்யாசன்ன அப்படின்னு சொல்லக்கூடிய சோஸ்திர பாராயணம் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ இந்த 9வது பாடலும் கடைசியாக இருக்கக்கூடிய இந்த கரச்சரணகிருதம்பா அப்படின்னு சொல்லக்கூடியதும் நாளைக்கு காத்தால வகுப்பில் அது வந்துடும். ஆகையினால நாளையோட பாபாவுடைய இந்த தூப ஆரத்தி முடிஞ்சிடும். நாளைக்கு காலையில் 10:30 மணிக்கு இந்த 2 பாட்டு 9, 10 வந்துடும். நாளைக்கு ராத்திரி 8:30 மணிக்கு தூப ஆரத்தியை ஃபுல்லாக அடியன் பாடியே காமிச்சிருவேன். ஸோ நாளையோட தூப ஆரத்தி வகுப்பு முடிகிறது அப்படின்றத அடியன் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி பரிச்சயமான பாட்டாக இருக்கிறதுனால. கடைசியாக சேஜாரத்தி எல்லா பாட்டையும் முழுசாக நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு வரியை இன்ச்சு டு இன்ச்சாக தான் கற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆகையினால சேஜாரத்தி அது கொஞ்சம் நாள் எடுக்கும். ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு பாட்டு தான் அடியன் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ இது தூபாரத்தி பரிச்சயமாக இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு 2 வகுப்பு, காலையில் 10:30 நைட்டு 8:30 இருந்தது. சேஜாரத்தி அப்படி இல்லை, எல்லாமே புதுசாக இருக்கிறதுனால எப்படி காக்கடா ஆரத்தியும் மத்தியான கால ஆரத்தியும் டெய்லி ஒரு வகுப்பு இருந்ததோ அதே போல் தான் இரவு ஆரத்தியும் இருக்குன்றதை அடியன் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ எல்லாமல்ல குருநாதருடைய அனுகிரகத்தினால இந்த 2 பாடலையும் கற்றுக்கொண்டு பாபா முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணி பாடணும் அப்படின்றத வேண்டிக்கிறேன். குருநாதருடைய அருப்பெரும் கருணையினால் எல்லாரும் நல்லபடியாக கற்றுக்குங்க. ஓம் சாய்.